எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். என்னதான் நம்ம மாடர்ன் கிச்சன், நான்ஸ்டிக் தவான்னு மாறிட்டாலும், நம்ம பாட்டி சமைச்சு போட்ட அந்த பிரியாணி, பொங்கல் அல்லது பருப்பு கடையிலோட ருசி இப்ப வர்றது இல்லன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த ரகசியம் சமையல்ல மட்டும் இல்ல, நம்ம சமைக்கிற பாத்திரத்துலயும் இருக்கு. இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கிறது ஒரு 100% சுத்தமான பித்தள ஹண்டி. கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கிற இந்த பாத்திரம் உங்க சமையலோட ருசியை மாற்றப் போகுது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? தரம் மற்றும் கை வேலைப்பாடு ஒரு பாரம்பரிய பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம கடையில் பார்க்குற நிறைய பாத்திரங்கள் மிஷினில் லட்சக்கணக்கில் தயாரிக்கப்படுது. அதில் ஒரு உயிரோட்டம் இருக்காது. ஆனால் இந்த பித்தளை ஹண்டியை கையில் எடுத்தீங்கன்னா ஒரு கலைஞனோட உழைப்பை உங்களால் உணர முடியும். 100% சுத்தமான ப்ரீமியம் பித்தளையால் ஆனது. இதோட எடையை பார்த்தீங்கன்னா சுமார் 800 கிராம் இருக்குது. அதாவது நல்ல கனமான பாத்திரம், பித்தளை பாத்திரம் எந்த அளவுக்கு கனமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வெப்பத்தை சீராக பரப்பும். சமையலும் அடிப்பிடிக்காமல் அமிர்தம் மாதிரி வரும். இதோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே இதோட தயாரிப்பு முறை தான். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாரம்பரிய கைவினைஞர்கள் அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அதே பழங்கால நுட்பங்களை வச்சு இதை செஞ்சுருக்காங்க. இதில் இருக்கிற அந்த மிரர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும். இதுக்கு மேலே எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங்கும் கிடையாது. இது பித்தளையோட இயற்கையான பொலிவு. மிஷினில் செய்யறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது கையால் செஞ்சதால் ஒவ்வொரு ஹண்டியும் ஒரு தனித்துவமான கலைப்படைப்பு. நீங்கள் வாங்குகிற இந்த ஒரு பாத்திரம் அந்த கைவினைஞர்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவி. தலைமுறை தாண்டி நிற்கும் தரம். நம்ம வாங்குகிற நான்ஸ்டிக் பாத்திரங்கள் 2 வருஷத்தில் வீணாயிடும். ஆனால் இந்த பித்தளை ஹண்டி அப்படி இல்லை. நீங்கள் சரியாக பராமரித்தா உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கூட இதை கைமாற்றி விடலாம். இது காலத்துக்கும் அழியாத ஒரு சொத்து. இந்த தரமான பித்தளை உங்கள் சமையலில் சேரும்போது அது உணவோட ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துது. ஆரோக்கியமும் பாரம்பரியமும் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த ஹண்டி. சர்க்கரை பொங்கல்னாலே அது கோவில் பிரசாதம் மற்றும் விசேஷ நாட்களின் மனம்தான் நினைவுக்கு வரும். அதே ருசியோட வீட்லேயே சுலபமாக குக்கர்லேயோ இல்லை பித்தளை ஹண்டிலேயோ எப்படி சர்க்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெல்லம் 2லேருந்து 2½ கப்பு, இனிப்புக்கு ஏற்ப நெய் 1/2 கப்பு, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு, முந்திரி திராட்சை தேவையான அளவு, பச்சை கற்பூரம் ஒரு சிறு சிட்டிகை கோவில் மனம் கிடைக்கிறதுக்காக, தண்ணீர் 4 கப்பு, பால் 1/2 கப்பு விருப்பப்பட்டா. பருப்பை வறுக்கணும். முதல்ல ஒரு வாணலில் பாசிப்பருப்பை சேர்த்து லேசாக மணம் வர வர செவக்க விடாமல் வறுத்துக்கோங்க. இது பொங்கலுக்கு நல்ல மணத்தை தரும். அரிசியும் பருப்பையும் வேக வைக்கணும். பச்சரிசியை வறுத்த பருப்போடு ஒன்றாக சேர்த்து நல்லா கழுவி குக்கர்லேயோ இல்லை பித்தளை ஹண்டிலேயோ அரிசி பருப்போட 4 கப்பு தண்ணீர், 1/2 கப்பு பால் சேர்த்து 4லேருந்து 5 விசில் இல்லை பொங்கல் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வைக்கணும். வெள்ளை கரைசல் மற்றொரு பாத்திரத்தில் தூள் செஞ்ச வெல்லத்தை சேர்த்து அதில் 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடணும். வெல்லம் கரைந்ததும் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும், தூசு இல்லாமல். ரெண்டையும் சேர்த்துருது. குக்கர் ப்ரெஷர் குறைஞ்சதும் சாதத்தை நல்லா மசிச்சுட்டு இப்போ வடிகட்டிய வெள்ளைக்கரைசலை சேர்த்து மிதமான தீயில கிளறணும். வெல்லமும் சாதமும் ஒன்றா சேர்ந்து கெட்டியாக வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். நெய்யும் முந்திரியும் சேர்க்கலாம். ஒரு சிறு வாணலில் நெய் ஊற்றி சூடானதும் முந்திரி திராட்சையை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துட்டு அப்படியே பொங்கலில் ஊற்றிடலாம். இறுதியாக ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, பச்சை கற்பூரம், மீதமுள்ள நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி இறக்கணும். ருசியை கூட்ட சாதம் சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சிங்கன்னா பொங்கல் குழைவாக வரும். விருப்பப்பட்டால் ஒரு சிறு துண்டு ஜாதிக்காய் பொடி சேர்த்திங்கன்னா கோவில் பொங்கல் சுவை அப்படியே கிடைக்கும். பொங்கலில் நெய் அதிகமாக சேர்க்க சேர்க்க அதோட சுவையும் கூடும். உங்கள் பித்தளை ஹண்டியில் இந்த சக்கரை பொங்கலை செஞ்சிங்கன்னா அதோட ருசியும் மனமும் இன்னும் ஒரு படி மேலேயே இருக்கும். நிறைய பேர் பித்தளை பாத்திரம் வாங்க தயங்கிறதுக்கு ஒரே காரணம் இது சீக்கிரமாக கருத்து போயிடும், எப்படி தேய்க்கிறதுங்கிற பயம்தான். நிஜத்தை சொல்ல போனால் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் காசு கொடுத்து எந்த கெமிக்கலையும் வாங்க
வாங்க வேணாம். நம்ம வீட்ல கிச்சன்ல இருக்கிற புளியோ, எலுமிச்சை பழத்தோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தேய்ச்சா போதும். அந்த மிரர் ஃபினிஷிங் திரும்ப வந்துடும். சமையல் முடிஞ்சதும் ரொம்ப நேரம் அப்படியே வைக்காம, உடனே கழுவி முக்கியமா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ரொம்ப அழுத்தி தேய்க்காம அது கீறலை உண்டாக்கிடும். கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு மெலிசான துணியில ஈரம் இல்லாம தொடச்சி வச்சிங்கன்னா, அந்த பளபளப்பு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஒரு ராயல் கிஃப்ட் ஐடியா. நம்ம எல்லாரும் விசேஷங்களுக்கு போனா, மிக்ஸி, கிரைண்டர்ன்னு வழக்கமா விஷயங்கள கிஃப்ட்டா குடுப்போம். ஆனா, நீங்க வித்தியாசமா ஒரு ராயல் கிஃப்ட் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஹேண்டிகிராஃப்ட் பிராஸ் ஹேண்டிய கொடுங்க. இது வெறும் பாத்திரம் இல்ல, ஒரு கலாச்சாரம். கல்யாண சீரு, புதுமண புகுவிழா, தீபாவளி, பொங்கல் மாதிரி விசேஷங்களுக்கு இத கொடுத்தீங்கன்னா, அது அந்த வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையே கொண்டு வரும். பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி பொருட்கள் உடைஞ்சு போயிடும். ஆனா, இந்த ஹண்டி பல தலைமுறைகளுக்கு அவங்க வீட்டு கிச்சன்ல நீங்க குடுத்த நினைவா அப்படியே இருக்கும். தங்க நிறத்துல ஜொலிக்கிற இந்த ஹண்டி ஆரோக்கியம் மற்றும் செழிப்போட அடையாளமா பார்க்கப்படுது. இத பரிசா வாங்குறவங்க முகம் எவ்வளோ சந்தோஷப்படும்னு யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்கோ, நம்ம கல்யாணம் பண்ணி குடுத்த பொண்ணுங்களுக்கோ கிஃப்ட்டா குடுக்கணும்னா, இத விட சிறந்தது வேற எதுவுமே இல்லல்ல. இந்த ராயல் கிஃப்ட்டு இப்ப ஆஃபர் விலையில கிடைக்குது. லிங்க் கீழ இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இது போன்ற பயனுள்ள ப்ராடக்ட் வீடியோவ ரிவ்யூ பார்க்கணுன்னா, நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட அன்பும், ஆதரவும் எங்களுடைய மிகப்பெரிய பலம். நன்றி, வணக்கம்.